லவ்வர்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் எடுத்த பிறகு கிட்டத்தட்ட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்காத டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே கிடையாது. ஒருத்த பாக்கி இல்லை. பல கோடி ரூபா எம்ஜியோட பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி கேட்ட படம் லவ்வர். நான்லாம் இப்போ படம் பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு, இந்த படத்தோட செய்திகளை கேட்டதுக்கு பிறகு பல கோடி ரூபா ஆஃபர் பண்ணி அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை பேசும்பொழுது யுவராஜ் பிரதர் என்கிட்ட சொன்னார், நிறைய ஆஃபர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் இந்த படத்தை, நான் லவ்வர்ங்கிற ஒரு படத்தை எடுத்துகிட்டு வரும்போது அந்த படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்க. எனக்கு இந்த படம் எம்ஜி கொடுத்து சம்பாதிக்க வேண்டிய படம் கிடையாது. நான் இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணுவேன், சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மூலியமா ரிலீஸ் பண்ணுவேன்னாரு. அதுக்கு முதல் நன்றி யுவராஜ் பிரதருக்கு. அப்போ கூட எனக்கு எப்போதுமே ஒரு சின்னதாக ஒரு செகண்ட் தாட்லேயே இருப்பேன், பிரதர் பார்த்துங்க, எம்ஜி வந்துச்சுன்னா முதல்ல சேஃப்டி ஆகணும். நம்ம நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம், நீங்கள் 2 கம்பெனியும் சேர்ந்து நிறைய படம் பண்ண போகிறீங்க, நாளைக்கு ஃப்யூச்சரில் கூட பண்ணிக்கலாம். பெரிய எம்ஜி வந்தால், ஆஃபர் வந்தால் விட்டுறாதீங்க. இன்னைக்கு எம்ஜியில் ஒரு படத்தை கேட்குறதே பெரிய விஷயம். இல்லை சார், நீங்கள் படம் பாருங்க அப்படின்னாரு. நான் போய் அந்த படம் பார்த்தேன். லாஸ்ட் சண்டே படம் பார்த்தேன். அப்படி ஒரு எக்ஸலண்டான மூவி. எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரை மட்டும் எனக்கு முன்னாடி காமிச்சாரு. ட்ரெய்லரில் ஒரு டயலாக் நம்ம சகோதரர் மணிகண்டன் பேசியிருப்பாரு. அவர் என்ன நடிச்சிருக்காரோ அதை விட 3 மடங்கு அவரோட குரல் நடிக்குது. என்ன ஒரு கலைஞன். அதாவது மணிகண்டன்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்துகிட்டே இருக்க போறாரு. அப்படி ஒரு சீனுக்கு, ஒரு சாதாரண சீனுக்கு அவ்வளோ ஜீவனா நடிச்சு அவரால் அந்த சீனை உயிர் கொடுத்துட முடியுது. உயிர் கொடுத்த சீனை டப்பிங்ல ஒரு வாய்ஸ் மாடுலேஷன்ல ஒன்று பண்ணார் பாருங்க. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு ட்ரெய்லர்ல ஒன்று வச்சிருந்தாரு. அதை மட்டும் நான் 4 தரம் திருப்பி பார்த்தேன். அவ்வளவு உணர்வு பூர்வமா அந்த எமோஷனை நான் நம்பி எல்லாரும் ஏமாத்திட்டீங்களேடான்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு சீனை மட்டும் நான் அப்பவே அவர்கிட்டே சொல்லிட்டு பொறுங்க பிரதர்னு ஒரு 2-3 தரம் திருப்பி பார்த்தேன். அப்படி ஒரு அற்புதமான கலைஞன். இது முடிச்சுட்டு நான் இங்கேருந்து போய் ப்ரிவியூவில் போய் உட்காரும் பொழுது தலைவன் ஷான் ரோல்டன் சார், அவர் கிட்டத்தட்ட ஒரு டெக்னீஷியன் ஒரு படத்தை ரசிகரோட மனோநிலையில இருந்து பார்த்ததை அன்னைக்கு தான் பார்த்தேன். அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தளபதி அவங்களோட ஹார்ட் கோர் ஃபேனா இருந்து அவரோட என்ட்ரி ஸ்கிரீன்ல இருந்தா அவங்க என்ன எனர்ஜியில இருப்பாங்களோ அந்த எனர்ஜியில இருந்தார் இசையமைப்பாளர். எடுத்து உட்கார்ந்தோன்னே ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இறைவனை பிரார்த்திக்கிறார். அது என்னன்னா, இந்த படத்துக்கும் அவருக்குமான கனெக்ட் என்னங்கிறத நான் பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணேன். அது சாதாரண இது கிடையாது. இந்த படத்தை அவ்வளோ ஆத்மார்த்தமாக, அவ்வளோ சோல்ஃபுல்லாக அதோட மியூசிக் பண்ணியிருக்காரு. முக்கியமான கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல இவர் வாசித்த ஒரு பிட்டு, அந்த பிட்டு பர்டிகுலராக அந்த இதில் சரியா சிங்க் ஆகாமல் இருந்துச்சு. உடனே நிப்பாட்டிட்டாரு. இல்லை இந்த பர்டிகுலர் சிங்க் இது ப்ராப்பர் சிங்க்ல இல்லைன்னு சொல்லிட்டு, ஐயா கிளைமேக்ஸ் போகட்டும் பார்த்துருவோம்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு டீம், அந்த டீம் இவ்வளோ அழகா, இவ்வளோ நேர்த்தியா ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லார்ட்டையும் அர்ஷத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 2022 லவ் டுடே எப்படி யூத்தும் பலதரப்பட்ட மக்களும் எப்படி கொண்டாடினாங்களோ அந்த மாதிரியான ஒரு படமா லவ்வர் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த திரைப்படம் நீங்க ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கான திரைப்படமா நான் பார்க்குறேன். இதுல உள்ள ஒவ்வொரு விஷயமும் உங்களை பர்சனலா கனெக்ட் பண்ணும். நிறைய பேசிக்கிட்டே போயிடுவேன், நிறைய பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கு. அதை வெற்றி விழாவில் பகிர்ந்துக்குவோம். நன்றி. ஸோ மணிகண்டன் சார்கிட்ட பிடிச்சதே ஸோ ஹி சூஸஸ் ஆல் த நெக்ஸ்ட் டோர் கைண்ட் ஆஃப் மூவிஸ் தான். அவர் படங்கள் பார்க்குறப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் யாரும் நமக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்திருப்பாங்கன்னு ஒரு பர்சனல் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எனிவேஸ், அப் நெக்ஸ்ட் ஐட் லைக் டு வெல்கம் ஒன் மோர் டிரெக்டர். அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஃபீலிங் இஸ்
நம்ம யாரையாவது அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணி நமக்கு மட்டும் தனியாக ஸ்டோரி பண்ணுவோம், கிரீன் கலர் சர்க்கிள்னு வரும். அந்த மாதிரி எங்க டீம் கூட எப்பவுமே க்ளோஸா இருக்கிற டைரக்டர் ஆஃப் இஸ்பேட் ராஜா இதராணி and much more successful movies, Mr. Ranjit Jayakuri on stage. டேய் பசங்களா எங்கடா இருக்கீங்க? ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பிரியாணி வாங்கி தரேன்டா. ஓகே, கீப் இட் அப். எல்லாருக்கும் வணக்கம். விநாயக் மாதிரி நானும் தண்ணிக்கு தான் போட வந்தேன். பிராவோ இல்லை, பிராவோ. இன்ஸ்டாகிராமில் தான் என்ன அடையாளமாக சொல்லணுமா? எல்லாருக்கும் வணக்கம். லவரை பற்றி சொல்லணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, பாப்லோ நெருதாவோட ஒரு 2 லைன்ஸ் இருக்கு. காதல் சிறிய விஷயம்தான், விட்டு விலகுதல் தான் மிகப்பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த படத்தோட அடிநாதம் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, என்னை நீயும் உன்னை நானும் யார் முதலில் இழப்பது எனும் போர்தானே காதல் அப்படின்றது தான் ஒவ்வொரு காதல் கதைக்குமான அடிப்படைன்னு நினைக்கிறேன். லவருக்கும் அதுதான். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் யுவராஜ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி யுவராஜ் அப்படின்னு, ஸ்கிரிப்ட் கேளுங்க அப்படின்னாப்புல. இல்லை நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படித்தேன். படிக்கும்போது ஒரு நாவலுக்கான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி எமோஷ்னலாகவே அதுக்குள்ள கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய 2 பக்கத்துக்கு ஒரு வாட்டி கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரைட்டிங் பிரபுவியாஸோட ஒரு ரைட்டிங். பிரபுவியாஸோட ரைட்டிங் எப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அது வெறுமனே கமர்ஷியல் எலமெண்ட் அப்படின்னு இல்லாமல் கமர்ஷியல் எலமெண்ட்டோட சேர்த்து ஒரு பயங்கர இன்டென்ஸான எமோஷன்ஸையும் சேர்த்து எழுதியிருக்காப்புல இந்த படத்தில். ஸோ எனக்கு அந்த ரைட்டிங்காகவும் சரி, அதை கடைசியாக நான் படமாக பார்க்கும்போதும் பயங்கரமாக அது அப்படியே அந்த பேப்பரில் இருந்து என்ன இருந்ததோ அது வந்துருது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்ஷன் டீமு, அப்புறம் ஸ்ரேயாஸோட சினிமாட்டோகிராஃபி, சாண்ட்ரல் லாண்டரோட மியூசிக், இது எல்லாமே இந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தங்களும் அந்த பெர்ஃபெக்ஷனுக்காக பயங்கர ஹெவியாக ஒர்க் பண்ணுவாங்கல்ல, சின்சியராக, அந்த மாதிரியான ஒர்க்கு தான். ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இந்த வசனங்கள் மட்டும் இல்லாமல் பாடல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் இருக்க வரிகள் நிஜமாவே வசனத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய, அதாவது கவிதை, வசனத்தை கவிதையாக எழுதுனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியானது. மோகன்ராஜ் அவர் எழுதியிருக்காரு. எனக்கு அவருடைய வரிகளில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு வரி இருக்கும், உடைந்த அழுகை போல் ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது நிஜமாவே ஒரு ஜென் கவிதைன்றதெல்லாம் தாண்டி ஒரு ஜென் தத்துவம். அந்த ஒரு மனுஷன் எங்க மெச்சூர்ட் ஆகுறான், பாய் டு மேன் ஆகுறான்னா, தன்னுடைய வெதும்பல்கள்லாம் உடைச்சு அழுது ஒரு இடத்துல எல்லாத்தையும் விட்டு விலகுற இடம் இருக்குல்ல, அங்கதான் அவன் நாணம் அடைகிறான். அந்த இடத்த அந்த ஒரு வரியில சொல்லியிருந்தாரு. அதை நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு நினைச்சிட்டே வந்தேன், ஞாபகப்படுத்திட்டே வந்தேன், சொல்லிட்டேன். ஐயா கவிதை சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க, இதான் பாட்டு தான் எழுதுறீங்க, மேடையில் கவிதையும் சொல்றீங்கன்னு அடிக்க வந்துடாதீங்க. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மகேஷ், இவர் நம்ம யுவராஜ், அப்புறம் இவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. Thank you Ranjit bro, we are waiting for your next திரும்பவே போறேன். Okay, so now it's time to welcome cast and crew of the film. Okay, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் வழக்கம். ஸோ ஐட் லைக் டு வெல்கம் த அம்மா ஆஃப் த மூவி. அண்ட் இன்னும் நிறைய படங்களில் சார்பட்டா பரம்பரை, மாமன்னன், வெந்து தணிந்தது காடு, இந்த படத்துலலாம் ஆப்வியஸ்லி அவங்களுடைய ப்ராமிசிங்கான கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐட் லைக் டு வெல்கம் கீதா கைலாசம் மேம் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆஃப்கோர்ஸ் இங்கே பேச போகிறேன், நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். ஆக்சுவலாக நான் குட் நைட்லேயே பண்ணியிருக்க வேண்டியது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நான் விநாயக் தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா குட் நைட்டில் நான் மிஸ் ஆயிடுச்சு என்னோடய டேட்ஸ்னால. அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். மணிகண்டனோட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ ஐயோ மிஸ் ஆயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருந்த பொழுது குட் நைட் படம் பார்த்து ரொம்ப ஏக்கமாக இருந்தது. பட் திஸ் இஸ் ஸோ அன்எக்ஸ்பெக்டட். இந்த படத்துலையும் எனக்கு ஞாபகமாக $1 மில்லியன் எல்லாம் என்னை கூப்பிட்டாங்க.
So I was so excited. And then working with Prabhu Vyas and Manikandan, it was very, very good and ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. And I'm very thankful for this part and I'm looking forward to the movie. All the best to the entire cast and crew. And Gauri Priya, enjoyed working with you. Thank you so much. Thanks everybody. Yeah. அம்மா வந்து ஷார்ட்டாக பேசினாலும் கரெக்டாக ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனிவேஸ், ஐ லைக் டு வெல்கம் ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ணன். குட் நைட் படத்தில் கூட நம்ம மணி ப்ரோவோட பார்த்துருப்பீங்க. ஸோ அவரும் ஒன் ஆஃப் த ஹீரோ தான் அந்த படத்தில். அண்ட் யா, வித்தவுட் எனி டிலே, ரமேஷ் திலக். ரமேஷ் திலக் அண்ணன் எங்க இருக்கீங்க? வாங்க. ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி தான் பின்னாடி போய் உட்கார வந்தேன். படம் நான் பார்த்துட்டேன். மணி பிரதருக்கு அடுத்த ஒரு என்ன பிரதர் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். நடித்த உழைத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. சக்திவேல் சார் ஒரு இது போட்டிருந்தாரு, மார்க் மை வேர்ட்ஸ், இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஷோர். அண்ட் ஷான் பிரதரோட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வேர்ட். அண்ட் கௌரி, உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மிக மிக பெரிய வாழ்த்துக்கள். நீங்க படம் பார்க்கும்போது கௌரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி குட் நைட்ல மணியை லைக் பண்ண எல்லாருமே இந்த படத்துல எவ்வளோ லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும். அது ஒரிஜினலான கேரக்டரா இருக்காது, அது இல்லை. ஸோ கண்ணாரவிக்கு வாழ்த்துக்கள், கூட நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், பரத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ப்ரொடியூசர் சார், அடுத்தடுத்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ். என்னுடைய காஸ்டியூம் டிசைனர் நவதேவிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னுடைய அசிஸ்டன்ட்ல சொல்லனா தனியாக கொண்டு போய் திட்டுவா. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ எவ்ரிவன். அவர் மறைஞ்சிருந்தார், நாங்கள் தான் அவரை கூப்பிட்டு விட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், டால்பி அட்மாஸ் மிக்ஸ் பண்ண உதய் சார், அவரை மேடை கழிக்கிறோம். உதய் சார், இங்கே இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி குட் நைட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். அண்டு முக்கியமாக இதில் நடித்த எல்லாருமே வந்து அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சுன்னா, குட் நைட்டோட மிக்ஸ் முடியும் போது மணி என்கிட்ட வந்து இந்த கதையோட லைன் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இதான் சார் அடுத்த ஷூட்டிங் போகிறேன்னு. அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போவே சொன்னேன், இது செம்மையாக இருக்குது, இது நிச்சயமாக ஒரு கோட் ஆகும்னு சொல்லி. அதை நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாச்சு. ஏன்னா இந்த டீம் வந்து டெஃபினட்டாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். யுவராஜ் வந்து இதுக்கு மேலே இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. இதோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஷான் வந்து பின்னிட்டார். அதுக்கு முக்கியமாக வந்து கிளைமேக்ஸ் மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டார் அவர். ஸோ ஆல் த பெஸ்ட், சூப்பர். தேங்க்யூ சார். சரி, ஓகே, அடுத்து வந்து லெட்ஸ் வெல்கம் ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல் சார். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த வியாஸ் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் செட்லேயே அந்த அளவுக்கு பேச மாட்டேன். ரொம்ப தேங்க்யூ. ஹாய், ஹவ் ஆர் யூ? குட் மார்னிங். சாப்பிட்டீங்களா? அதுக்கு கூட பதில் சொல்லாமல் போறீங்க. சரி, ஓகே, ரைட். அடுத்து வந்து காஸ்டியூம் டிசைனர், அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் உங்களை எல்லாத்தையும் இந்த ஃபங்க்ஷனில் திடீர்னு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பர்சனலி. அண்ட் ஐட் லைக் டு வெல்கம் நவாதேவி அக்கா. ஆக்சுவலி எனக்கு மைக்லாம் பேச ரொம்ப ஷை. தேங்க்யூ யுவராஜ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதுவும் மணியை ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப நல்லா. தேங்க்யூ பிரபு ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஹேட் ஸோ மச் ஃபன் அண்ட் ஐ காட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் லவர் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஏங்க ஏதோ வந்துட்டு 2 செகண்டில் ஓடுறீங்க எல்லாரும். அதிகமாக பேசுறது நான் தான் நினைக்கிறேன். எனிவேஸ், ஐ லைக் டு வெல்கம் அவர் நம்மளுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட். அவர் ஆர்டிஸ்ட் சொல்ல முடியாது, கம்பெனி டெக்னீஷியன். ஸோ ஐட் லைக் டு வெல்கம் மிஸ்டர் பரத் விக்ரமன், எடிட்டர் ஆஃப் த மூவி. ப்ளீஸ் வெல்கம்.
ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இது என்னோட 2வது படம், $1 million அண்ட் MRP என்டர்டெயின்மெண்ட்ஸோட. தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் அண்ட் மகேஷ் ப்ரோ. ஒரு படமாக இது வந்து நாங்கள் ஒரு ப்ராடக்டாக ஒரு படத்தை நல்லா எடுத்து முடிச்சிட்டோம். பட் இது வந்து யுவராஜோட எஃபர்ட் வந்து எனக்கு, ஏன்னா அவரோட மார்க்கெட்டிங் சைட்லேருந்தும் நான் சிலது பார்த்துருக்கேன். நாங்கள் முடித்த ப்ராடக்டை எப்படி ஒரு ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அது எங்கள் டீமுக்கு பெரிய புஷ் இருக்குது. தேங்க்ஸ் யுவராஜ், தேங்க்யூ. பிரபுராம் வியாஸ் எனக்கு யுவராஜ் மூலியமாக தான் தெரியும். அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவர் லிவின் சீரீஸ் பண்ணியிருந்தாரு. அவருக்கு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க. என்கிட்ட கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன லவ்வர் பண்ணுறேன்னா லிவின் சீரீஸா, ஐயோ எனக்கு அது பயங்கர, ஒரு டைரக்டரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னாரு. இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக அவரோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அவரோட டயலாக்ஸ் ஆகட்டும் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. தேங்க்யூ பிரபு, ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யுவர் டீம். அண்ட் மணி சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுறது 2வது படம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கண்ணா ரவி சாரும் கௌரியும் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது தெரியும். அண்ட் சாரி, நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் டு த மியூசிக்கல் டீம், ராஜரியன் அண்ட் அஸ்வின், அவங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷான் ரோல்டன் சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுற 2வது படம், ஆல்பமாக சூப்பராக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். எங்கள் வீட்டில் எல்லாம் என் பையன் எல்லாம் பயங்கரமாக பாடிட்டு இருக்கான். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஹரிஷ் பாலா அண்ட் விஜய் ப்ரோ, என்னோட டைரக்ஷன் டீம் அண்ட் எடிட்டிங் டீம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஃபேமிலி, என் மேலே நான் நம்பிக்கை வச்சிருந்தாரு. எங்கள் அப்பா என் மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. தேங்க்ஸ் அப்பா. அண்ட் மை ஒய்ஃப் அபி, தேங்க்ஸ் அபி ஃபார் ஆல் யோர் சப்போர்ட். விநாயக் அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்டுக்கு தேங்க்ஸ் டா. அண்ட் தேங்க்ஸ் டு சக்தி சார், தேங்க்யூ. சரி, ராக்கி படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ராக்கி இன்னைக்கு தெரிலனாலும் எல்லாரும் பார்த்துருக்கீங்க தான் தலையாடணும். ஓகே ஓகே. ஜகமே தந்திரம், தனுஷோட ஜகமே தந்திரம் லெக் பீஸ் தான் உனக்கு. ஓகே. மகான், விக்ரமோட மகான், நைஸ் நைஸ் நைஸ். மகான்லாம் நான் 3-4 வாட்டி பார்த்தேன். ஸோ மெயினாக ஷார்ட்ஸ், என்ன ஷார்ட்ஸ், என்ன சினிமாட்டோகிராஃபி. ஸோ அதே அந்த படத்துல எல்லாம் ப்ராமிசிங்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்த cinematographer Shreyas Krishna on stage. One more time, big round of applause. ஒரு படத்துக்கு இவருடைய பங்கு எவ்வளவு முக்கியம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். So over to you sir. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வியாஸ் வந்து முன்னாடியிலேருந்தே தெரியும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே எனக்கு வியாஸ் தெரியும். அவனோட ஃபிலிம் மேக்கிங், அவனோட ஸ்டோரி டெல்லிங் எப்போவுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆனது. இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இதில் இருக்கிற குட்டி குட்டி ட்ராமா, அந்த மைன்யூட்டஸ்ட் ஆஃப் அப்சர்வேஷன் பிட்வீன் ஹியூமன் ரிலேஷன், இது வந்து எனக்கு பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதை எந்த அளவுக்கு ஹானஸ்டாக நேச்சுரலாக ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுங்கிறது தான் எங்கள் ப்ராசஸாகவும் இருந்துச்சு. அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த டைரக்ஷன் டீம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்ஷன் டீம் தட் ஐ ஒர்க் வித். இவங்க சினிமாட்டோகிராஃபி டீம், அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப இம்மென்ஸு. ப்ளஸ் ஆர்டிஸ்ட் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணுறது வந்து டெய்லி ஒரு பிக்னிக் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாரையுமே முன்னாடியே தெரிஞ்சதுனால, எஸ்பெஷலி கண்ணா, மணி ஐயா, கௌரி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஷூட் பண்ணுறதுக்கு. இன்க்ளூடிங் நிக்கிலா, ஹரிணி, ஹரிஷ், எல்லாருமே பேர் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த ஸ்கிரிப்டை வந்து எஃபெக்டிவாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர் யுவராஜ் ப்ரோ, மகேஷ் ப்ரோ, 2 பேருக்குமே தேங்க்ஸ். படத்தை பார்த்து நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரொம்ப. ஓகே, ரொம்ப ப்ரிப்பேர்டாக தான் வந்தார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரைட். ஸோ அடுத்து ஐ லைக் டு வெல்கம் த லிரிசிஸ்ட். கண்டிப்பாக ஏய், உங்களுக்கு தெரியுமாடா லிரிசிஸ்ட் முன்னாடியே? இல்லை வந்து என்ன சொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டார் லிரிசிஸ்ட் மோகன் ராஜன் ஆன் ஸ்டேஜ். எல்லா பாட்டுமே எழுதியிருக்காரு. குட் நைட்லயும் எல்லா பாட்டும் எழுதினாரு.
தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சினிமாவில் முதல் பாடல் எழுதி அது ரிலீஸ் ஆன மேடையும் இதுதான். நான் வந்து ஒரு 14 வருடம் ஆயிடுச்சு. ஒரு 400-500 பாடல் பக்கமாக எழுதியிருப்பேன். ரொம்ப முக்கியமான மேடை அது. ஏன்னு நான் பேச்சு முடிக்கும்போது சொல்கிறேன். முதல்ல நன்றி சொல்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். குட் நைட்டில் வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. பத்திரிகையாளர்களுக்கு, யூடியூபர்ஸ், நிறையா எல்லா இடத்துலையுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் பெரிய வெற்றி அப்படிங்கிற ஏதோ ஒரு கண்டென்ட்டில் குட் நைட் பேர் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்காளி பாட்டு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு டாப் 10 சாங்கில் வந்து ஒரு முக்கியமான பாடல் ஒரு இடத்த கொடுத்து வச்சுருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக அதுக்கப்புறம் வந்து அதில் நான் பணியாற்றின விநாயக்கு பெரிய நன்றி. முதல்ல நான் யுவராஜை பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடியே போகிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து என் பேரை வந்து லிரிசிஸ்டுக்காக அவர் வந்து பேர் சொல்லிடுவார். அதை நான் யார் சொன்னேன் அப்படின்னா அவர் யுவராஜ் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவர் போஸ்டர் டிசைனும் பண்ணார். அப்படி அங்கேருந்து வந்தவர் தான் இன்றைக்கி ப்ரொடியூசராக நிற்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே மேடையில் தான் வந்து என்னோட வெற்றி பாடல் நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது நானும் உங்களுக்கு தெரியாது. ஈசல்ல நம்மன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. இது என்னோட பாடல் தான். அதுக்கப்புறம் நான் இந்த ஆடியோ ரிலீஸில் நான் இங்கே இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பிரபு இந்த படத்தோட இயக்குனரை பற்றி நிறையா சொல்லணும். விநாயக்குக்கும் பிரபுக்கும் என்ன ஒரு வேற்றுமை அப்படின்னா, விநாயக் வந்து 4 வார்த்தை பேசுகிற இடத்துல 40 வார்த்தை பேசிடுவார் பழகிட்டா. ஆனால் பிரபு 40 வார்த்தை பேசுகிற இடத்துல 4 வார்த்தை மட்டும்தான் பேசுவார். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு கம்போசிங்கும் வந்து நாங்கள் பாட்டு முடித்தோடனே ஷாண்டோல்டன் ஐயாவுடைய ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது. நாங்கள் வந்து ஒன்று நான் எழுத்துட்டு போயிடுவேன், இல்லைனா அவங்க என்ன எழுத்துட்டு போயிடுவாங்க. அது விநாயக்கும் சரி பிரபுவும் சரி. அங்கே போய் உட்காந்தோன்னா நாங்கள் லவ்வருக்கு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோன்னா, பிரதர் குட் நைட்டுக்கு கொரட்டேன்னு ஒரு கண்டென்ட் இருந்தது. இப்போ நம்ம படத்துக்கு லவ் அண்ட் சாங்ஸ் தான். ஸோ இதில் நம்ம இன்னும் காம்ப்ரமைஸ், நமக்குள்ளே சண்டை வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணிக்கூடாதுங்கிறது வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாட்டு முடியும் போதும் டீ கடையில் நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு பாட்டு முடிஞ்சோடனே ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவார், தலைவா அது முதல்ல விட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், இந்த பாட்டை முடிச்சிட்டோம்னு வைங்களேன் அடுத்த பாட்டில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியும்பாரு, ஆனால் அதுக்கு அடுத்த பாட்டு பயங்கர கஷ்டமாக இருக்கும். இதை இப்படியே சொல்லி 5 பாட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ அவரோட பெரிய இன்புட் நிறையா இருக்குது. அதாவது சில பேர் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும், இல்லை எனக்கு ஸ்பார்க் ஆகலை அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் பிரபுவோட பெரிய குவாலிட்டி என்னென்னா, அவர் யோசிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவார். அது ஒரு பெரிய குவாலிட்டி. அவர் எல்லா இடத்துலையும் இப்படி போகலாமா அப்படி போகலாமா ஏதாவது ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். விலகாத பாட்டை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும். அதில் நான் ஒரு சரணத்தில் ஒரு லைன் எழுதிட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஃபஸ்ட்டு சொல்லாமல் அதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் எழுதினேன். ஏன்னா சில டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக சொன்னால் அதை ஓகே பண்ண மாட்டாங்க. இவர்கிட்ட செகண்ட் ஆப்ஷனாக சொல்லலான்னு நான் செகண்ட் ஆப்ஷன் சொன்னால் அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டார். ஐயோ சரி ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் செகண்ட் ஆப்ஷனே அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்க அப்படின்னா ஒரு 7 நாள் கழித்து ஐயாவை மீட் பண்ண போகிறோம் ஷானையா ஸ்டுடியோ. அது எப்பயுமே ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் எழுதி அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை பொறுக்கி எடுக்கிற வேலையை வந்து அவர் அற்புதமாக செய்கிற ஒரு ஸ்பெஷல் லிரிக் விஞ்ஞானி எங்கள் ஷாண்டோல்டன் ஐயா. அப்போ நாங்கள் பல்லவி முடிச்சிட்டோம். சரணம் ஆரம்பிக்கும் போது நான் எப்படியா இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்ல மாட்டார் அப்படின்னு திரும்பினா பிரபு சொல்கிறாரு, ஒத்த துளி வீழ்ந்தா போதும் சுட்ட மணல் ஒன்றா சேரும், நெஞ்சத்தோட கண்ணீர் துளி இன்னும் வேணுமா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணார். நான் டக்குன்னு பிரபுவை பார்க்கும்போது, ஏன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும், இதை தான் நான் வேணான்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னாரு. ஏன் இப்போ ஓகே பண்ணேன்னா 10 நாளாக நான் யோசித்தேன், அந்த 7 days யோசித்தேன், அது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. என்னுடைய டேவிட்ல கனவே கனவே பாடல் கேட்டிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா, கண்கள் 2 நீரிலே மீனை போல வாழுதே, கடவுளும் பெண் இதயமும் இருக்குதா அட இல்லையா, அந்த வரிகளுக்கு அப்புறம் இது கண்டிப்பாக இது நோட் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. தேங்க்ஸ் பிரபு, இது உங்களால் தான், நீங்கள் ஓகே பண்ணதுக்கு நன்றி. அதுக்கு சப்போர்ட் பண்ண ஷானையாவுக்கு நன்றி. அப்புறம் ஷானையா பற்றி நான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்ல முதல் முறையாக அவருக்கு லவ் படம் அமைஞ்சதுன்னு நான் இந்த படமாக நினைக்கிறேன். கரெக்டுங்களா ஐயா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஷாண்டோல்டன் மோகன்ராஜன் அப்படிங்கிற பேர் அடிக்கடி நான் 2 படத்தில், குட் நைட், இப்போ லவ்வர், அடுத்தடுத்த லவ்வர் வந்து நிறைய படம் இருக்குது நமக்கு. முதல் முறையாக நான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது நான் வாங்கின 2 புத்தகத்தில்
ஒரு புத்தகம் கலீல் ஜிப்ரானோட தீர்க்கதரிசி, இன்னொரு புத்தகம் சாண்டிலினோட ஜீவநதி. சாண்டிலினோட எள்ளு பேர்னா பேரன் அவர் தான் ஷான் ரோல்டன். ரொம்ப எனக்கு பிடிச்ச ரைட்டரோட அது அந்த காலமே தீர்மானிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த காம்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலா அமைச்சது வந்து யுவராஜுக்கு பெரிய பங்கு இருக்கு. யுவராஜ் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட், ஃபுல் எமோஷனல் சப்போர்ட். அதுக்கு வந்து ரொம்ப வழித்துணையா இருந்த மகேஷ் எதா இருந்தாலுமே வந்து எனக்கு கால் பண்ணுவாரு, ஆனால் இந்த பாட்டு ரொம்ப பிச்சிட்டீங்க வேற லெவல் அப்படின்னு. தேன் சுடரையில் வந்து எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய் அப்படிங்கிற வரியை ரொம்ப பாராட்டி சொன்னாரு. எல்லாருக்கும் பிடித்த வரியாகவும் இருந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து முக்கியமாக சொல்லணும்னா மணி ஐயாவும் நானும் வந்து ரொம்ப சந்திச்சுக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் பயணித்தோம் நாங்கள் நம்புகிறோம். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மணி ஐயா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் ஒரு டிக்கெட்டில் 2-3 முறை மீட் பண்ணியிருக்கேன் அவரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமே நான் அவர் ஒரு படத்தில் ரைட்டர் ப்ளஸ் ஆக்டர். நான் அந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய ஹிட்டான யாஞ்சின்னு ஒரு படம், அதான் விக்ரம் வேதா. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் நான் குட் நைட்டில் அவருக்கு ஃபுல் சாங் எழுதினேன், இப்போ லவ்வர். ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட நான் இந்த மேடையில் சொல்லிடுறேன், ஷான் ஐயாவுக்கு நீங்கள் ஹேட்ரிக் கொடுத்துட்டீங்க. ஜெய் பீம், குட் நைட், லவ்வர். எனக்கு நீங்கள் ஒரு ஹேட்ரிக்கை கொடுக்கணும்னு நம்புகிறேன். ரொம்ப அது ஹேட்ரிக்காக தான், வாய்ப்புக்காக இல்லை. தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த கண்ணா ரவி, நிக்கிலா வந்து நான் யூடியூப்ல வந்து பயங்கர ஃபேன். நான் அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எடிட்டர் பரத், கேமராமேன் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா சார், ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக நான் இந்த மேடையை என்னோட ஸ்பெஷல் மேடைன்னு சொன்னேன்னா, ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் பாடலாசிரியரை மேடை ஏற்ற மாட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு படத்துக்கு இதே மாதிரி ஒரு 5 பாடல் எழுதிட்டேன். நம்பி நான் வந்து என் ஒய்ஃபையும் பக்கத்து வீட்டு 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போயாச்சு. அந்த இதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. நான் வந்து சும்மா இருந்திருக்கலாம். அந்த பையன் வந்து கேட்குறான்னா வந்து இடம் இருக்குண்ணா உட்காருங்க அப்படின்னோடனே நான் ஒரு நம்பிக்கை இல்லை, என்னை ஸ்டேஜில் கூப்பிடுவாங்க பிரதர், நீ இங்கே உட்காந்துரு அப்படின்னோடனே கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் ஸ்டேஜ் ஏறவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அன்னைக்கு என் ஒய்ஃப் ரொம்ப கண் கலங்கிட்டா. அப்போ வந்து ஒரு சபதமாக வைராக்கியமாக ஒன்று சொன்னான், உன்னை ஹானர் பண்ணுற மேடை எப்போ வருதோ, நீ அந்த உயரத்துக்கு நீ எப்போ போறியோ அப்போ தான் உன்னோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னான். அதுதான் என்னோட ஒய்ஃப் பிருந்தா. ரொம்ப என்னைய இந்த நாள் ஒய்ஃப், அன்றைய லவ்வர், நீங்க என்னுடைய லவ்வரை இந்த மேடைக்கு அறிமுகப்படுத்துறேன். என்னைய மேடை ஏற்றினதுக்கு அவளை நான் மேடை ஏற்றுறேன். ப்ளீஸ் ஒரு 2 மினிட்ஸ் ப்ளீஸ். பிருந்தாவா, ரொம்ப நன்றி. முதல்ல என்னோட ஒய்ஃபை இன்வைட் பண்ணது யுவராஜ் தான். யுவராஜ் பிரதருக்கு பெரிய நன்றி பிரதர். நான் அதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன். அவங்க வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. இது நான் எதிர்பார்க்கல, இந்த ஹானர் இப்படி அமையன்னு. லவ்வர் படத்தில் என்னோட லவ்வரை நான் மேடையில் ஏற்றினது ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர். இருக்கா குருநானக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர்.